السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد صل على محمد وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وحماة المؤمنين أوصيكم عباد الله بتقوى الله. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து சாந்தியும் ஸலவாத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் அஹ்லுல் பைத்துகள் இமாம்கள் அனைத்து மோமின்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் மோமின்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பிற்பாடு இந்த கடமையில் வலியுறுத்தப்படுகின்ற முக்கியமான கடமை அல்லாஹ்வுடைய இறையச்சம் தக்வா அவனை அஞ்சிக் கொள்ளுகின்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தக்வாவை வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் அனைத்து நேரங்களிலும் பேணிக் கொள்ளுமாறு கடைபிடித்துக் கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வலியுறுத்த விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வீற்றிருக்கின்ற இந்த மாதம் புனித ஷவ்வால் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தின் 25வது தினத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத் நிகழ்வாக இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு மனிதருடைய ஷஹாதத் மரணம் இந்த தினத்தில் நிகழ்ந்திருப்பது, இந்த தினத்தையும் இந்த நிகழ்வையும் பற்றி நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டும். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக எங்களுடைய சரித்திரத்தில், குறிப்பாக அஹ்லுல் பைத்துகளை பின்பற்றி வாழுகின்ற ஜாஃபரி மذஹபை பின்பற்றுகின்ற அந்த சமூகத்தாருக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கின்றது. இந்த மாமனிதரை பற்றி பேசுவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள். அவர்கள் நிர்ணயித்து நியமித்த இமாம்களில் 6வது இமாமாக திகழக்கூடியவர்கள். இந்த மாமனிதர் ஹிஜ்ரி 83 தொடக்கம் 148 வருடம் வரைக்குமான இந்த காலப்பகுதியிலே வாழ்ந்த ஒரு மாமனிதர். அவர்கள் சுமாராக அவர்களுடைய அந்திம காலத்தில் 34 வருடங்கள் அவர்கள் அந்த இமாமத் பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அஹ்லுல் பைத் இமாம் எவ்வாறு மனித சமூகத்தை வழிநடாத்துகின்றார், இந்த உலகை எவ்வாறு இருளில் இருந்து ஒளியின்பால் அவர் வழிநடாத்துகின்றார் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக உதாரணமாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். பொதுவாக அனைத்து அஹ்லுல் பைத் இமாம்களும் அவர்களுக்குரிய காலகட்டத்தில் அவர்களுக்கு அமைந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கொண்டிருந்த கடமைகளை அவர்கள் முறையாக சரியாக செய்தொழுகினார்கள். அந்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படியான அனைத்து இமாம்களும் அவர்களுடைய காலப்பகுதியில் அந்த காலப்பகுதிக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய பணிகளை செம்மையாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த பொறுப்புகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இருந்திருக்கின்றது. அந்த காலப்பகுதியிலே அவர்கள் ஒரு அஹ்லுல் பைத் இமாமாக இந்த உலக மக்களை வழிநடாத்துகின்ற முஸ்லிம்களை தலைமை தாங்கி அவர்களுக்கு அந்த இமாமத் தலைமைத்துவத்தை வழங்குகின்ற வகையில் அவர்கள் செயற்பட்டிருப்பதானது மிகவும் நோக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த இமாம் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி மிகவும் ஒரு அழுத்தமும் அமுக்கமும் நிறைந்த ஒரு காலப்பகுதியாக இருந்திருக்கின்றது. சாதாரணமாக அநியாய ஆட்சியாளர்கள், உமையா சண்டாளர்கள், அநியாயக்காரர்கள், அநியாய ஆட்சியாளர்கள், அதே போன்று அப்பாசிய கலீஃபாக்கள் வாழ்ந்த ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அதிலும் மிகவும் கொடூரமான அநியாயங்களை செய்தவர்கள் கூட வாழ்ந்த ஒரு காலப்பகுதியாக இருந்திருக்கின்றது. அதே போன்று கர்பலா போர் நிகழ்ந்ததன் பிற்பாடு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். அந்த இரத்தத்திற்கு பழி தீர்க்கும் வகையிலே போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது.
அந்த போராட்டங்கள் கூட இந்த இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலப்பகுதியில் தான் தோற்றம் பெறுகின்றன. அதே போன்று இமாம் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி சாதாரணமாக கிரேக்க தத்துவங்களும் சிந்தனைகளும் இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து இஸ்லாத்தை நோக்கி ஏவப்பட்ட கேள்வி கணைகளும் ஐயங்களும் நிறைந்த ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளும் பல பிரிவினர் முத்தஸிலாக்கள் என்றும், அதாவது பகுத்தறிவு முதன்மை வாதத்தை கொண்டவர்கள், கதரியாக்கள், ஜபரியாக்கள், இப்படியான சிந்தனை பிரிவுகளும் தோன்றி இஸ்லாத்தை பல வகையாக சிந்தனை ரீதியாக கேள்விக்குட்படுத்துகின்ற வகையில், அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகின்ற வகையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த நேரிய இஸ்லாத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற வகையில் அவர்களுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் அமைந்திருந்தன. ஒரு பக்கம் அநியாய ஆட்சியாளர்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கின்ற நேரத்தில், இன்னொரு புறத்தில் இஸ்லாத்திற்குள்ளிருந்த பிரிவுகளும் அப்படியான இஸ்லாத்தை மாசுபடுத்துகின்ற வகையில் அவர்களுடைய செயற்பாடுகளையும் செய்து கொண்டு வந்த ஒரு காலப்பகுதியில் தான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இமாமத் பொறுப்பை ஏற்கிறார்கள். எனவே இமாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதி, அவர்களுடைய இமாமத்தை அவர்கள் செய்த அந்த காலப்பகுதி என்பது மிகவும் ஒரு அச்சுறுத்தலான, மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தை கொண்டதாக இருந்திருக்கின்றது. இந்த நிலையில் இமாம் அவர்களுக்கு இருந்த பாரிய பொறுப்பு, இந்த தூய்மையான இஸ்லாத்தை, அந்த முகம்மதிய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது. அந்த இஸ்லாத்தை அறிவுபூர்வமாக இஸ்லாமிய, அதாவது உலகுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருந்தது. மெதுவாக அளிக்கப்பட்டு வந்த அந்த இஸ்லாமிய சிந்தனைகளை அறிவியல் பூர்வமாக அதனை உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இமாம் அவர்களுக்கு இருந்தது. அந்த பெரும் பொறுப்பை சுமந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் இந்த காலகட்டத்தில் இமாம் அவர்கள் மிகவும் சாணக்கியமாக, மிகவும் திறமையாக அந்த காலத்தை வெற்றி கொண்டு, அந்த காலத்தில் அவர்கள் மீது இருந்த அந்த இமாமத் பொறுப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற போது எங்களுக்கு உணர கிடைக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மனிதனுக்கு இருக்கின்ற பண்புகளில், அவனுக்கு இருக்கின்ற குணாம்சங்களில் மிகவும் சிறந்த ஒன்றுதான் ஒரு மனிதன் அறிவுபூர்வமாக, அறிவால் அந்த மனிதன் உயர்ந்திருப்பது என்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில், அவனுக்கு உயர்வை கொடுக்கின்ற வகையில் அமைகின்ற ஒரு பண்பு என்று சொன்னால் அது அறிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மற்ற மனிதர்களோடு பிரித்தறிகின்ற ஒரு விடயமாக கூட இந்த அறிவு திகழ்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாகுவார்களா என்று குர்ஆன் கேள்வி கேட்கின்றது. எவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், படித்தரங்களை அந்தஸ்துகளை கொண்டவர்கள், அவர்களைத்தான் இறைவன் உயர்த்துகிறான் என்று திருமறை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஒரு சிந்தனையாக இருந்தால், ஒரு கருத்தியலாக இருந்தால், ஒரு சிந்தனை கோட்பாடாக இருந்தாலும் அது அறிவுபூர்வமாக மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படாத போது காலப்போக்கிலே அது செல்லுபடியற்று நீங்கி மனிதனை விட்டும் அந்த சிந்தனை அவர்களை விட்டும் நீங்கிக் கொள்ளுகின்ற ஒரு நிலைதான் உருவாகின்றது. எனவேதான் எந்த ஒரு மார்க்க சிந்தனையாக இருந்தாலும், ஒரு கலாச்சார விழுமியமாக இருந்தாலும், ஒரு நம்பிக்கை சார்ந்த கோட்பாடாக இருந்தாலும் அது அறிவுபூர்வமாக முன்வைக்கப்படுகின்ற போதுதான் அது நிலைத்திருக்கும் என்பது ஒரு நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலப்பகுதியில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்கள் அறிவுபூர்வமான ஒரு பலத்தை அவர்கள் கொடுத்து இதனை பாதுகாத்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ஷரியாவுக்கும் அவர்கள் கொடுத்த அந்த அறிவுபூர்வமாக கொடுத்த அந்த உந்து சக்தி என்பது அதுதான் இன்று வரைக்கும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இதனால்தான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய காலப்பகுதியிலே அவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய பணி அறிவுபூர்வமாக இந்த மார்க்கத்தை உலகத்தாருக்கு எடுத்துச் சொன்னது. அறிவை வளர்க்குகின்ற, கல்வியை வளர்க்குகின்ற விடயத்தில் அவர்கள் அதாவது அவர்களுடைய மூல சிரத்தை அவர்கள் காட்டியிருப்பது, முக்கியத்துவத்தை வழங்கியிருப்பது என்பது நோக்கத்தக்கதாக இருக்கின்றது. இதனால் தான் அறிவுக்கும் கல்விக்கும் ஒரு பொற்காலமாக
இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் திகழ்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் அவர்களுடைய காலத்தை போன்று வேறு எந்த ஒரு இமாமுடைய காலத்திலும் இந்த மார்க்கம் அறிவுபூர்வமாக கல்வி ரீதியாக ஞானம் அந்த ஞான ஒளி மூலமாக அது வளரவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலைக்கு காரணம் என்ன என்று நாங்கள் நோக்குகின்ற போது அந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு ஏதுவாக சாதுவாக அமைந்திருந்த அந்த அரசியல் சூழ்நிலை, உமையாக்கள் அப்பாசியர்களுடைய சண்டை சச்சரவுகள், அதே போன்று இந்த இஸ்லாமிய உம்மத்தை எதிர்நோக்கி வந்து கொண்டிருந்த கிரேக்க தத்துவம், அதே போன்று இன்னும் பிற சிந்தனைகள், இவைகள் அனைத்துமே அந்த காலப்பகுதியில் இமாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அறிவுபூர்வமாக வளர்த்து விடுவதற்கு அவர்கள் தன்னுடைய முழு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் இமாம் அவர்களை போன்ற ஒரு மனிதர் அந்த இடத்தில் இல்லாதிருந்திருந்தால் நிச்சயமாக இந்த மார்க்கம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கும். இந்த மார்க்கத்தின் உண்மை எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, அநியாயம் எது என்று பிரித்து நோக்க முடியாமல் போயிருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் தான் இமாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதியில் அவர்கள் செய்த அரும் பணியாக இருப்பது, அவர்கள் அந்த காலத்திலே மதீனா மாநகரிலே அவர்கள் அறிவு கலாபீடத்தை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அறிவை அவர்கள், அந்த அறிவு ஒளியை அவர்கள் இந்த உலகுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தன்னுடைய மொழியிலே, தன்னுடைய அருள் மொழியிலே அவர்கள் கூறுகின்ற போது, சலூனி கபுல அன் தஃப்திதூனி ஃபஇன்னஹு லா யுஹத்திதுக்கும் அஹதுன் பஅதி பிமிஸ்லி ஹதீசி. நான் இருக்கும் வரை என்னிடத்தில், என்னை இழக்கும் வரை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், என்னை போன்று உங்களுக்கு இந்த விடயங்களை யாரும் சொல்ல மாட்டார்கள் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இஸ்லாத்தின் துறை சார்ந்த பல விடயங்களில் இறையியல் பேசக்கூடியவர்கள், ஹதீதுகளை அறிவிக்கக்கூடியவர்கள், இன்னும் ஷரியாவை ஃபிக்ஹை வளர்க்கக்கூடியவர்கள், குர்ஆனுக்கு தஃப்சீரை வழங்கக்கூடியவர்கள் என பல்வேறுபட்ட துறை சார்ந்த அறிஞர்களை அவர்கள் வளர்த்து விட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காலப்பகுதியில் சுமாராக 4000 மாணவர்கள், சில அறிவிப்புகளின்படி 12,000 மாணவர்கள், சில அறிவிப்புகளின்படி 40,000 மாணவர்கள் அவர்களுடைய அந்த கலாபீடத்தில் கல்வி கற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இமாம் அவர்கள் அந்த வாழ்ந்த காலப்பகுதியில் தான் உசூலுல் அர்பாமியா என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட வரலாறும் இருக்கின்றது. அந்த காலத்தில் இருந்துதான் அஹ்லுல் பைத் ஹதீஸ் கிரந்தங்கள் கூட, இன்று நாம் பயன்படுத்துகின்ற அந்த ஹதீஸ் கிரந்தங்கள் கூட அந்த அவர்களுடைய பரக்கத்தினால், அவர்களுடைய அந்த அறிவு எழுச்சியினால் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையில் இமாம் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் துறை சார்ந்த அறிஞர்களை உருவாக்கினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனுக்கு தஃப்சீர் வழங்குகின்ற வகையில் அவர்கள் மிக பெரும் அறிஞர்களை உருவாக்கினார்கள். அதில் குறிப்பிடத்தக்கதாக ஜுராரத் இப்னு ஆயுன், அபான் இப்னு தக்லிப் போன்ற அறிஞர்களை குறிப்பிடலாம். அத்தா இப்னு ரியாஹ் என்கின்ற இப்படியான அறிஞர்கள் மக்காவிலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவர்களாக, அறிஞர்களாக, தஃப்சீர் கலையிலே மிகவும் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். இக்ரிமா, அபு அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், காசிம் என்ற இத்தகைய அறிஞர்களும் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இமாம் அவர்கள் தன்னுடைய காலத்தில் ஃபிக்ஹ் ரீதியாக பல அறிஞர்களை வளர்த்திருக்கிறார்கள். வரலாற்று தடயங்களுக்கு அமைவாக சுமாராக 124 ஃபகீஹ்கள், மார்க்க அறிஞர்கள் இமாம் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அவர்கள் தனது அந்த ஃபிக்ஹ் கலையிலே மிகவும் உயர்ந்து காணப்பட்ட ஒருவர், அவர்களுடைய மாணவராக இருந்தவர் தான் அபான் இப்னு தக்லிப். அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் அவர்கள் சொல்லுவார்கள், அபான் அவர்களே, உங்களை நான் பள்ளி வாயில்களில் மக்களுடைய மார்க்க விடயங்களுக்கு உரிய தீர்வுகளை கொடுக்கின்ற அந்த சபைகளில் உங்களை காண விரும்புகின்றேன், நீங்கள் அங்கு பிரசன்னமாக இருங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அபு பசீர் என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு மாணவர் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஃபிக்ஹ் கலையிலே மிகவும் பாண்டித்தியம் பெற்ற ஒருவராக இருக்கின்றார். அதே போன்று இமாம் அவர்கள் ஹதீதுகளை அறிவிப்பு செய்கின்ற ராவிகள், அதே போன்று அந்த ஹதீதுகளை பதிவு செய்கின்ற அந்த ராவிகளை கூட மிகவும் செம்மையாக
அழகாக அவர்களை வளர்த்து விட்டிருக்கிறார்கள். சுமாராக 30,000 ஹதீதுகளை அபான் இப்னு தாலிப் என்று சொல்லுகின்ற சஹாபி தோழர் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து அறிவித்திருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு யஸீத் என்கின்ற தோழர் மிகவும் கூடுதலான ஹதீதுகளை, முஹம்மது இப்னு முஸ்லிம் என்பவர் சுமாராக 16,000 ஹதீதுகளை இமாம் சாதிக் மற்றும் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து அறிவித்திருக்கிறார்கள். சாபித் இப்னு தீனார், அப்துல்லாஹ் இப்னு சனான், அய்யூப் சக்தியானி, அதே போன்று யஹ்யா இப்னு சயீத் அன்சாரி, அபு அம்ரிஸ் சலாம், யசீத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஹாத், அபான் இப்னு உஸ்மான், இப்ராஹிம் இப்னு சாத், ஆசிம் இப்னு ஹமீத், அலி இப்னு சலாஹ் போன்ற மிகவும் பிரபல்யமான அறிஞர்கள் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஹதீதுகளை அறிவிக்கின்ற ராவிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதே போன்றுதான் இமாம் அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த பகுத்தறிவு வாதம், அதே போன்று கிரேக்க சிந்தனைகளின் தாக்கத்தினால் ஏற்பட்ட அந்த கேள்வி கணைகள் சிக்கல்களின் போது இமாம் அவர்களுடைய மிகச் சிறந்த மாணவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அதற்கு முன்னின்று மிகவும் காத்திரமான முறையிலே அவைகளுக்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார்கள். மூமின் பின் தாக் என்று சொல்பவர், ஹிஷாம் இப்னு ஹக்கம் என்று சொல்லக்கூடியவர், முஃபல்லல் பின் அம்ர் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் பிரசித்தம் பெற்றவர்கள். நாங்கள் தௌஹீத் முஃபல்லல் என்று ஒரு நூலை கொண்டிருக்கின்றோம். அந்த நூலுக்கு சொந்தக்காரர் முஃபல்லல் பின் அம்ர். அவருடைய அந்த நூலை நீங்கள் ஒரு கணம் வாசித்து பாருங்கள். அதில் இருக்கின்ற அந்த அறிவின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாணவர்கள் எவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் என்று. அதே போன்றுதான் இமாம் அவர்களிடத்திலிருந்து பல்வேறு ஹதீது கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு துறைகளில் அந்த கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன. அபான் இப்னு தாலிப் அவர்களிடத்திலிருந்து மஆனியுல் குர்ஆன் வல் கிராஅத் என்கின்ற நூல், அதே போன்று அல் மலாஹிம் என்று சொல்லக்கூடிய நூல், அலி இப்னு யக்தீன் என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்களுடைய மாணவர், அதே போன்று அபு ஹம்சா, அலி இப்னு ஹம்சா, அபு பசீர், அபு முஹம்மது ஷைபானி, முஹம்மின் தாக், அதே போன்று ஹிஷாம் இப்னு ஹக்கம் போன்ற பல்வேறுபட்ட அந்த மாணவர்களிடத்திலிருந்து நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மாணவர்களில் மிகவும் பிரசித்தம் பெற்ற ஒருவர்தான் ஜாபிர் இப்னு ஹையான் என்று நாங்கள் பிரபலமாக பேசுகின்ற ஒரு அறிஞராக இருக்கின்றார். அவர் இரசாயனவியல், அதே போன்று வானவியல், கணிதம், இப்படியான வைத்தியத்துறை போன்ற பல்வேறுபட்ட விடயங்களில் எல்லாம் சுமாராக 3900 ஆய்வு கட்டுரைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று அறிய கிடைக்கின்றது. சாதாரணமாக தத்துவத்தில், அதே போன்று கைத்தொழில் சம்பந்தமான ஆய்வுகள், அதே போன்று யுத்த தளவாடங்கள் செய்வது எப்படி என்ற விடயங்களில் எல்லாம் அந்த ஜாபிர் இப்னு ஹையான் அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக அறிவு ரீதியாக மாணவர்களை வளர்த்து விட்டவர்கள் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த இமாமிடத்தில் கல்வி கற்றவர்களாகத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் மதுஹபுகளின் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், இன்னல் மதாஹிபல் அர்பா அஹது அம் பாதிஹும் அல் பாத் அஹ்மது இப்னு ஹம்பல் அஹதானி ஷாஃபிஈ. அதாவது 4 மதுஹபுகளின் இமாம்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சிலர்களிடத்தில் இருந்து அறிவை கற்றுக்கொண்டார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய ஹம்பலி மதுஹபின் தலைவர் அவர்கள் இமாம் ஷாஃபி இடத்தில் கல்வி கற்றவர். ஓ ஷாஃபி அஹத மாலிகின் அஹத மாலிகுன் அன் அபி ஹனீஃபா. ஷாஃபி, இமாம் ஷாஃபி அவர்கள் மாலிக் இமாமிடத்தில் இருந்து கல்வி கற்றவர். மாலிக் அவர்கள் அபு ஹனீஃபா இமாமிடத்தில் இருந்து கற்றவர். அதே போன்று அபு ஹனீஃபா அஹத அன் ஜாஃபரின் சாதிக். அபு ஹனீஃபா அவர்கள் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து கல்வி கற்றவராக இருக்கிறார். அலாஹாதா ஃபகுல்லுஹும் தலாமீதுல் ஜாஃபர் இப்னு முஹம்மத். இதனால் இந்த 4 மதுஹபுகளின் தலைவர்கள் அனைவரும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய யதார்த்தத்தில் அவர்களுடைய மாணவர்களாக இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த அறிஞர் சொல்லுகின்றார். எனவேதான் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஷியா சமூகத்திற்கோ அந்த அவர்களுடைய அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற சமூகத்திற்கு மாத்திரம் அவர்களுடைய அந்த அறிவு பணியை செய்யவில்லை. மாறாக அவர்களை தாண்டியும் இந்த உலக இஸ்லாத்துக்கு, அதாவது முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய அறிவு பணியை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக, அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையில் இமாம் அவர்களிடத்தில் கல்வி கற்ற ஒருவர்தான்
மாலிக் இப்னு அனஸ் இமாம் அவர்களாக இருக்கிறார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாராத் ஐனுன் வலா சமியாத் உதுனுன் வலா ஹசிருன் அலா கல்பின் அஃதலு மின் ஜாஃபர் இப்னு முஹம்மத் சாதிக் இல்மன் வ இபாதத்தன் வ வரா. எந்த ஒரு கண்ணும் பார்க்காத ஒருவர், எந்த ஒரு காதும் கேட்காத ஒருவர், எந்த ஒரு உள்ளத்திலும் அவருடைய நினைவுதான் இருக்கிறது, அவரை விட சிறந்த ஒருவரை நான் காணவில்லை. அவர் அறிவாலும் வழிபாடு, அதாவது இபாதத் வணக்கத்தாலும் மிகவும் பேணுதலாக இருக்கின்ற வகையிலும் அவரை விட சிறந்த ஒருவரை நான் காணவில்லை என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து சிலாகித்து கூறியிருக்கிறார்கள். அதனை போன்றுதான் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் சொல்லுகின்றார்கள், லௌல சனத்தான் இல்ல ஹலக்க நோமான். நோபான் என்று சொல்லுகின்ற இந்த அபு ஹனீஃபா 2 வருடங்கள் அந்த இமாம் சாதிக் அவர்களிடத்தில் கல்வி கற்கவில்லை என்றிருந்தால் அவர் அழிந்து போயிருப்பார் என்று சொல்லுகின்ற வரலாற்று அந்த மிக பிரசித்தம் வாய்ந்த அந்த வாக்கியத்தை இமாம் அபு ஹனீஃபா கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே நேரத்தில் சவுதிய ஃபத்வா வழங்குகின்ற அந்த பகுதியிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு என்ன கேள்வி என்று சொன்னால், ஹல் சஹீஹுன் அன்னல் இமாம் அபா ஹனீஃபா அன்-நுஅமான் கான தாலிபன் மின் துல்லாபி இமாம் ஜாஃபர் அன்னனி ஆரஃபு அஷ்காஸ மின் மத்ஹபின் முஅய்யனின் யகூலூன ஹாதா. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இமாம் சாதிக் அவர்களிடத்தில் கல்வி கற்றார்கள் என்பது உண்மையா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் சொல்கின்றார்கள், அம்மா அஹ்தி அபி ஹனீஃபா ஜாஃபர் சாதிக் ஃபக்கத் ذكره غير واحد من المؤرخين. வரலாற்று ஆசிரியர்கள் பலர்கள் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள். காலல் புகாரி ஃபி தாரிஹில் இஸ்லாம், தாரிகுல் இஸ்லாம் என்கின்ற நூலில் இமாம் புகாரி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹத்தஸ அன்ஹு அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார், அவரிடத்தில் இருந்து அறிவை பெற்றிருக்கிறார் என்று கூறுகின்றார்கள். அந்த ஃபத்வா நூலிலே சொல்லப்படுகின்றது, காலஃபில் ஜவாஹிரில் முதியாத் ஃபி தர்ஜுமத்தி ஜாஃபர் சமிய மின்ஹு வல் அஇம்மத்துல் அலாம். பல அறிஞர்கள் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து அறிவை கற்றிருக்கிறார்கள். அதிலே யஹ்யா இப்னு சயீத், இப்னு ஜுரைஜ், மாலிக் இப்னு அனஸ், சுஃபியானு சௌரி, இப்னு உயைனா வஹக்கதா அபு ஹனீஃபா. இப்படியான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்கள் கூட இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து அறிவை கற்றிருக்கிறார்கள், அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சவுதிய அந்த ஃபத்வா தொகுப்பிலே ஃபத்வாவிலே சொல்லப்படுகின்றது. இந்த ஃபத்வாவை, அதாவது 94,226வது அவர்களுடைய ஃபத்வா இந்த விடயம் சம்பந்தமாக இருக்கிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவுமே இந்த உலகுக்கு ஒரு அருள் ஜோதியாக அறிவை வளர்த்துவிட்ட ஏனைய கட்டங்களில் ஏனைய பகுதிகளில் இமாம் அவர்கள் தன்னுடைய அந்த இமாமத்தை செய்து இந்த இஸ்லாத்தை தீனை பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவர்களுடைய இந்த ஞாபகப்படுத்துகின்ற தினத்தில் இதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம், இதனை ஞாபகப்படுத்துகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிம் அல் முஸ்தஃபா முஹம்மத் ஸல்லி அலா முஹம்மத் وآل محمد وآله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة ابن الحسن القائم المهدي صلى على محمد وآل محمد. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தக்வா என்கின்ற இறையச்சத்தை கடைபிடித்துக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் பின்பற்றுகின்ற அந்த இமாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இமாமாக இருக்கிறார்கள். இமாம் கொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற போது, எங்களுடைய மதுஹபின் ஸ்தாபகராக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இமாம் பாக்கிர் அவர்களையும் இமாம் சாதிக் போன்றோரையும் நாங்கள் பின்பற்றுகின்ற இமாம்களாக கொண்டிருக்கிறோம் என்பது அது எங்களுக்கு கௌரவமாக இருக்கிறது என்று
இமாம் ஹொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த இமாம் அவர்கள் மூலமாக கிடைத்திருக்கின்ற நிறைய அருள் பொக்கிஷங்கள் இந்த இஸ்லாமிய உலகுக்கு நிறையவே காணப்படுகின்றது. குறிப்பாக ஹதீஸ் துறையிலே சுமாராக அவர்களுடைய காலத்தில் இந்த ஹதீஸ் துவக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வளர்த்த மாணவர்கள் மூலமாக இந்த ஹதீஸ் பணி ஆற்றப்பட்டிருக்கிறது. சுமாராக 4,14,960 ஹதீதுகள் அந்த இமாம் அவர்களுடைய மாணவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டு இன்று இந்த இஸ்லாமிய உலகுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நூல்களை, இந்த ஹதீதுகளை நாங்கள் பிற சமூகத்தினுடைய ஹதீதுகளோடு ஒப்பிடுகின்ற போது இது மிகவும் ஒரு அதிகமானதாகவும் அதிக பல தரப்பட்ட அறிவுகளில், ஞானங்களில், பல்வேறுபட்ட துறைகளில் இவைகள் பயன்படுத்தத்தக்க வகையிலே அமைந்திருப்பது என்பது இன்று ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. ஒரு குறுகிய ஹதீஸ் நூல்களை வைத்துக் கொண்டு அதனை சகிகண்டு மிகவும் மட்டுப்படுத்தி கொண்டு இன்று கிரந்தங்களை எல்லாம் மட்டுப்படுத்தி ஓரிரு கிரந்தங்கள் தான் சகிகான கிரந்தங்கள் என்று சொல்லிக்கொண்டு பெரும் பெரும் அறிவு பொக்கிஷங்களை எல்லாம் மறுதளித்து இருப்பதானது இன்றைய இஸ்லாமிய உலகத்தின் ஒரு துரதிஷ்டமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் சில விடயங்களை கவனித்தாக வேண்டும். அஹ்லுல் பைத் இமாம்கள் அவர்கள் வாழ்வின் பல்வேறுபட்ட துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்கிய முன்னுதாரணங்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு அது அரசியலாக இருந்தால் என்ன, அவர்களுடைய ஆன்மீகமாக இருந்தால் என்ன, மார்க்கம் சார்ந்ததாக இருந்தால் என்ன, இன்னும் என்ன விடயங்களை சார்ந்ததாக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஒரு இமாமாக, ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டலை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த இஸ்லாம் இன்று அஹ்லுல் பைத் இஸ்லாம் என்று பேசப்படுகின்றது. இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய அந்த பிரிவுகள் சித்தாந்தங்களை எல்லாம் நோக்குகின்ற போது அந்த சித்தாந்தங்கள் இன்று உலகில் பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட வகையிலே அவைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அந்த சித்தாந்தங்கள் அறிவு ரீதியாக எவ்வாறு இருக்கின்றன, அவர்களுடைய ஆன்மீகம் எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய அரசியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை எல்லாம் நாங்கள் கண்கூடாக இன்று அறியக்கூடியதாக இருக்கிறது. சாதாரணமாக இன்று காசா பிரச்சனையிலே இந்த சிந்தனை பிரிவுகளுடைய வகைபாகம் என்ன, அந்த பிரச்சனையை அவர்கள் எவ்வாறு எதிர்நோக்கிறார்கள், அங்கு கொத்து கொத்தாக அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் தொடர்பாக இந்த சிந்தனை பிரிவுகளின் நிலைப்பாடுதான் என்ன என்பதை எல்லோருமே இன்று நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா அதே தருணத்தில் இந்த இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி பட்டறையில் அந்த சிந்தனையில் வளர்ந்த அந்த சிந்தனையால் உருவாக்கப்பட்ட இன்றைய இஸ்லாமிய குடியரசு என்று, ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அந்த நிழலிலே அவர்களுக்கு பின்னால் கைகோர்த்து இருக்கின்ற ஏனைய இஸ்லாமிய சிந்தனை பிரிவுகளை பார்க்கின்றோம். சாதாரணமாக ஹமாஸை பார்க்கின்றோம். அதே போன்று யமனிலே இருக்கின்ற சகோதரர்களை பார்க்கின்றோம். இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அந்த சிந்தனையோடு அண்மித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அவர்களுடைய அந்த இஸ்லாமிய பாதை என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த அழகிய இஸ்லாமிய இந்த வழிமுறையை, இந்த ஞானத்தை, இந்த அறிவு பொக்கிஷத்தை இந்த இஸ்லாமிய உம்மத்து பெற்றுவிடக் கூடாது என்று அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரு பாரிய முயற்சி நடந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். சாதாரணமாக சிறிய சிறிய பொய் குற்றச்சாட்டுகளையும் நூற்றாண்டு காலமாக சொல்லி துருப்பிடித்த அந்த குற்றச்சாட்டுகளை அவர்களிடத்தில் குர்ஆன் வேறு, அவர்கள் அப்துல்லா இப்னு சபாவை, அதாவது உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆயிஷா நாயை ஏசுகிறார்கள், சஹாபாக்களை தூற்றுகிறார்கள் என்ற இப்படியான அந்த துருப்பிடித்த குற்றச்சாட்டுகளை காலகாலமாக சொல்லி இப்படியான இந்த இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய இந்த தூய்மையான இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சென்றடையாமல் அந்த மக்கள் கைகளிலே அவைகள் சென்று சேரக்கூடாது என்பதற்காக அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு துரதிஷ்ட நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி ஒரு தொலைக்காட்சி தொடர் ஈரான் இஸ்லாமிய குடியரசில் தயாரிக்கப்பட்டு அது காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த தொலைக்காட்சி தொடரிலே இமாம் அவர்கள் ஒரு இமாமாக எவ்வாறு இருக்கிறார்கள், ஒரு சமூகத்தை எவ்வாறு வழிநடாத்துகிறார்கள்,
அவர்களுடைய அரசியல் என்ன, அவர்களுடைய ஆன்மீகம் என்ன, அவர்களுடைய தனி மனித வாழ்க்கை என்ன, குடும்ப வாழ்க்கை என்ன என்பதையெல்லாம் மிகவும் அழகாக சித்தரித்து காட்டுகின்ற ஒரு தொலைக்காட்சி தொடர். அதனை தாங்கிக் கொள்ளாத, அதனை பொறுத்து கொள்ளாத, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த உமையா சண்டாளர்களின் சிந்தனையில் அதே சிந்தனையை அச்சு பிசகாது பின்பற்றி கொண்டு வருகின்ற இந்த அதாவது வஹாபிய சிந்தனையாளர்கள், சலபிகள் அந்த தொலைக்காட்சி தொடருக்கு எதிராக ஒரு தொலைக்காட்சி தொடரை இப்போது அவர்கள் செய்திருக்கிறார்கள். முஆவியா அவர்களுடைய வரலாற்றை அவர்கள் எடுத்து அந்த முஆவியாவுடைய வரலாறு எவ்வாறு இருந்தது, அவர் எவ்வாறு ஒரு ஆட்சியாளராக இருந்தார், அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று ஏட்டிக்கு போட்டியாக இப்படியாக வரலாற்றை குழி தோண்டி புதைத்தவர்கள், வரலாற்றிலே அநியாயம் செய்தவர்கள், வரலாற்றை மாற்றிவிட்டவர்களுடைய வரலாற்றை எடுத்து அவர்கள் ஒரு தொலைக்காட்சி தொடராக இஸ்லாமிய உம்மத்துக்கு முன்வைப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் இந்த தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டிருப்பவர்களுடைய அவர்களுடைய தீய அந்த அரசியலை நியாயப்படுத்துகின்ற வகையில் இந்த உமையாக்களுடைய சரித்திரங்களை அவர்கள் தொலைக்காட்சி தொடராக சினிமாக்களாக தயாரித்து இஸ்லாமிய உம்மத்துக்கு வழங்குகின்றார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரியது. இதனால் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த புறக்கணிப்பு படலம் என்பது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நபித்தோழர்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், அதற்கு பின்னால் தோன்றிய அறிஞர்கள் எத்தனையோ அவர்களுடைய ஹதீஸ் நூட்களை எழுதியிருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். அதனை பாதுகாக்கின்ற அதே சமூகம், ஆனால் அஹ்லுல் பைத்துகள் ஊடாக கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நூல்களை எல்லாம் அதனை புறக்கணித்து அதனை வெறுத்து ஒதுக்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நஹ்ஜுல் பலாகா என்பது மிகவும் பொக்கிஷமான ஒரு நூலாக இருக்கிறது. அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய முஸ்ஹப் ஃபாத்திமா என்பது அது ஒரு மிக பெரும் அருளாக இருக்கின்றது. உசூலுல் அர்பாமியா என்று அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட அஹ்லுல் பைத்துகளுடைய ஹதீஸ் நூல்களை எல்லாம் இன்று அதனை புறக்கணிக்கின்ற ஒரு புறக்கணிப்பு படலம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஓரிரு ஹதீஸ் நூட்களை மாத்திரம் சஹீஹாக வைத்துக் கொண்டு இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய இந்த அறிவு பொக்கிஷத்தை புறக்கணிக்கிறார்கள். அதே போன்று சாதாரணமாக ஹதீதுகளில் ஒரு அஹ்லுல் பைத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு ஹதீதை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவரை ராஃபிலி என்று, அவரை ஷியா என்று ஒதுக்கி தள்ளி அந்த ஹதீதை வெறுத்து ஒதுக்குகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதே போன்றுதான் நாங்கள் இன்று எங்களுடைய சகோதரர்களுடைய கிரந்தங்களில் இருக்கின்ற மிக முக்கியமான ஹதீஸ் நூல்களை நாங்கள் பார்க்கின்றோம். சஹீஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹதீஸ் நூல்களில் சாதாரணமாக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து வெறுமனே 29 ஹதீதுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்களிடத்தில் இருந்து ஒரே ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் போன்ற இந்த அஹ்லுல் பைத் அந்த மாமனிதர்களிடத்தில் இருந்து ஒரு ஹதீதை கூட நாங்கள் பார்க்க முடியாத ஒரு துரதிர்ஷ்ட நிலை இருக்கின்றது. அதே போன்று அடுத்தடுத்து வருகின்ற இமாம்களுடைய எந்த ஒரு இமாமுடைய ஹதீதும் இப்படியான முதற்தர கிரந்தங்களில் இல்லாதிருப்பது என்பது ஆரம்பத்தில் இருந்து இந்த அஹ்லுல் பைத்துகள் அடக்கி ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் அதனை எங்களுக்கு சொல்வதாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்தில் புதிதாக வந்தவர்கள், இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் பெரிய நீண்ட வரலாறு கிடையாது. ஓரிரு வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சிலர்களிடத்திலிருந்து ஏராளமான ஹதீதுகள் இந்த நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு கவனிக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஹதீதுகள் எழுதப்படுகின்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னிருந்து சுமாராக 1 நூற்றாண்டு காலம் ஹதீதுகள் எழுதப்படவில்லை. ஹதீதுகளை எழுதுவதற்கான தடையை விதித்திருந்தார்கள். ஹதீதுகளை எழுதினால் குர்ஆனை மக்கள் விட்டு விடுவார்கள் என்றும் பல்வேறுபட்ட பல யூகங்கள், அடிப்படையற்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த ஹதீதுகளை அவர்கள் எழுதுவதற்கு தடை விதித்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கரங்களில் இருந்த ஹதீதுகளை கூட எரித்திருக்கிறார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். தذكرத்துல் ஹுஃபாஸ் என்று சொல்லுகின்ற ஒரு கிரந்தத்தில் வருகின்ற ஒரு ஹதீஸ், ஒரு நிகழ்வு, قالت عائشة رضي الله عنها جمع أبي الحديث عن رسول الله صلى الله عليه وسلم وكانت 500 حديث فبات ليله ليلة يتقلب كثيرا. அவர்கள் சுருக்கமாக சொல்லுகின்றார்கள் என்னவென்று சொன்னால், நபி அவர்களிடத்தில் இருந்து சுமாராக 500 ஹதீதுகளை
என்னுடைய தந்தை அபூபக்கர் அவர்கள் சேமித்து வைத்திருந்தார்கள். ஓரிரவு அவர்களுடைய தூக்கம் கலைந்து ஏதோ அவர்கள் தடுமாற்றத்தில் இருக்கின்ற ஒரு நிலையை கண்டு அவர்களிடத்தில் கேட்டேன், தந்தையே, ஏன் நீங்கள் பதற்றத்தோடு இருக்கிறீர்கள்? அவர்களுக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டதாக நான் நினைத்தேன். மறுநாள் காலையில் என்ன அழைத்து, பலம்மா அஸ்பஹ கால ஐ புனையத ஹலும்மி அல் அஹாதீஸ், எனது மகளே, நான் சேமித்து வைத்த அந்த உங்களிடத்தில் தந்திருக்கின்ற அந்த ஹதீஸ்களை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி ஃபஜிதுஹு என்னிடத்தில் சொன்னார்கள். ஃபஜிதுஹு பிஹா ஃபதஆ பினாரின், என்னிடத்தில் நெருப்பு கொண்டு வருமாறு சொன்னார்கள். ஃபஹரகஹா, அதனை எரித்து விட்டார்கள் அந்த 500 ஹதீதுகளையும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே ஹதீதுகள் எரிக்கப்பட்டன. நபி அவர்கள் சொன்ன பல விடயங்கள் மறக்கப்பட்டன. குறிப்பாக அந்த காலப்பகுதியில் இஸ்ராயிலியாத் என்று சொல்லப்படுகின்ற யூத நசாராக்களின் கையாடல்கள் மிகவும் ஊடுருவல் செய்யப்பட்டு ஹதீதுகள் என்ற போர்வையில் அவைகள் ஊடுருவின. இவைகளில் பிரதானமாக கொல்லப்பட்ட நோக்கம், இந்த காலப்பகுதியிலே நபி அவர்கள் அஹ்லுல் பைத்துகளை பற்றி என்ன சிறப்புகளை, அவர்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகின்ற வகையில் எவைகளை சொன்னார்களோ அவைகளை எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு வந்திருக்கின்ற அந்த ஒரு நோக்கம் அந்த காலப்பகுதியிலே இருந்திருக்கின்றது. எனவேதான் இவ்வாறான ஒரு விடயம் இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய இந்த இமாமத்துக்கும் இமாம்களுக்கும் நேர்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று கூட இந்த இப்னு தைமியா, முகமது இப்னு அப்துல் வஹாப், அதே போன்று அந்த பயிற்சி பட்டறையிலே வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த பணியை மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அஹ்லுல் பைத்துகளை புறக்கணிக்கிறார்கள். அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அறிவு ரீதியாகவெல்லாம் அவர்களை வெறுத்து ஒதுக்கி புறக்கணித்து ஒரு நேரிய உண்மையான ஒரு இஸ்லாத்தை, அந்த முகம்மதிய இஸ்லாத்தை முஸ்லிம்களுடைய கைகளுக்கு சென்று விடாமல் தடுக்கின்ற அந்த முனைப்பிலே அவர்கள் இருந்து கொண்டு வருவது இன்று கண்கூடாக பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இது இருப்பார் இந்த போதிலும் சில மனச்சாட்சி உள்ள அஹ்லு சுன்னா அறிஞர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு இமாம் ஷல்தூத் அவர்கள், அதே போன்று அம்மான் மாநாடு என்ற அந்த மாநாட்டில் பிரகடனம் படுத்தப்பட்ட வகையில் ஜாஃபரி மதுஹப் ஒரு இஸ்லாமிய மதுஹப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபத்வா வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர்களோடு இணைந்து செயற்படுகின்ற இவர்களை அஹ்லுல் பைத்துகளை அந்த சித்தாந்தத்தை புரிந்து கொண்ட பல மனிதர்கள் இன்று காசாவில் மரணித்திருக்கின்ற, ஷஹீதா இருக்கின்ற அஹ்மத் யாசீன் போன்ற இப்படியான மனிதர்களும் இந்த சிந்தனையை, இந்த சித்தாந்தத்தை புரிந்து கொண்டவர்கள். எனவே அப்படியான மனச்சாட்சி உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை இங்கு ஞாபகப்படுத்துகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.